வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராபரத்னம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாதாள குழு ஒன்றால் கொலை அச்சுறுத்தல், விசேட பாதுகாப்பு கோரும் ஞானசார தேரர். பொதுமக்களின் முறைப்பாட்டால் 20 நீதித்துறை அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கம். ரப்பர் தொழிற்சாலை கொதிகளின் வெடிப்பு, இளைஞர் ஒருவர் பலி. காதலனுடன் சென்ற இளம் காதலி கணிகங்கையில் வீழ்ந்து பலி. இலங்கையின் சுற்றுலா சட்டத்தை திருத்துவதற்கு நடவடிக்கை. யாழில் காணாமல் போன சிறுவன் பெற்றோர் விடுத்த அவசர கோரிக்கை. மகாபல புலப்பரிசில் நிதி முறைகேடு, முன்னாள் அமைச்சரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய ஆணைக்குழு தீவிரம். நாட்டில் இன்று பிற்பகலில் கடும் மழைக்கு வாய்ப்பு, பலத்த காற்று மின்னல் தொடர்பில் அவதானம். போதைப் பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பல நாள் மீன்பிடி படகு மீட்பு. ஓடும் ரயிலில் பயங்கர கத்திக்குத்து, 9 பேர் ஆபத்தான நிலையில். தமக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலவடாத்தே ஞானசார தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமக்கு எதிராக பாதாள குழு ஒன்று கொலை சதித்திட்டம் தீட்டுவதாகவும் கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அமைச்சர் பாதுகாப்பு பிரிவிலிருந்து 2 அதிகாரிகளை நியமிக்குமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு ஞானசார தேரர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தமது விகாரைக்கு வருகை தந்த புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து தகவல் வழங்கியதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தாம் தற்போது கடுமையான ஆபத்தில் இருப்பதாகவும் ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட நாட்களாக உருவாகியுள்ள உலகளாவிய தீவிரவாதத்துடன் தொடர்புடைய இஸ்லாமிய வன்முறைகள் குறித்து நான் பல்வேறு வெளிப்படுத்தல்கள் செய்துள்ளேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேல் நீதிமன்ற நீதிபதி, நீதிவான்கள் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் உட்பட நீதித்துறை சேவை ஆணையகத்தின் 20 அதிகாரிகள் அவர்களின் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதில் 7 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் பணி நீக்கம் அல்லது கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டுள்ளனர். நீதித்துறை சேவையில் உள்ளவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் அளித்த முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை தொடர்ந்தே இந்த பணி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்நிலையில் மேல் நீதிமன்றத்தில் தற்போது 10 வெற்றிடங்கள் உள்ளன. அதே நேரத்தில் நீதவான் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் சுமார் 60 வெற்றிடங்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேகாலை யட்டியாந்தோட்டை பகுதியில் உள்ள கிருவோருவ தோட்டத்தில் அமைந்திருக்கும் ரப்பர் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 3 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதான அனுசரணை வழங்குவோர் BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. BT கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லா சப்பல். களனிகங்கையில் தவறி வீழ்ந்து 21 வயது இளம் பெண் ஒருவர் உயிரிழந்த சோக சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது. நுவரெலியா பொகவந்தலாவையில் உள்ள தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் 5 பேர் கொண்ட குழுவினர் கொழும்பு நோக்கி பயணிக்கும் வழியில் முச்சக்கர வண்டியை கழுவுவதற்காக கோகிலவத்தை பகுதியில் களனிகங்கை அருகே உள்ள வாகனங்களை கழுவ நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது முச்சக்கர வண்டியை கழுவுவதற்காக ஆற்றில் இருந்து வாளியில் தண்ணீர் எடுக்க முற்பட்ட குறித்த இளம்பெண் எதிர்பாராத விதமாக ஆற்றுக்குள் தவறி விழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதை பார்த்த அவருடைய 25 வயதுடைய காதலன் அவரை காப்பாற்றும் நோக்குடன் உடனடியாக ஆற்றுக்குள் குதித்துள்ளார். காதலன் அவருடன் வந்த குழுவினரால் பத்திரமாக மீட்கப்பட்ட போதிலும் ஆற்றில் மூழ்கிய இளம்பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து கோகிலவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுற்றுலாத்துறையில் விரைவான வளர்ச்சியை அடைய சுற்றுலா சட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவிவகாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இந்த அரசாங்கம் நீண்டகால திட்டத்தையும் இலக்கையும் கொண்டுள்ளது என்று கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அனைத்து நிறுவனங்களையும் ஒன்றிணைப்பது அவசியம் என்பதால் இதற்காக ஒரு தேசிய சுற்றுலா ஆணைக்குழு ஒன்றை நிறுவுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய சுற்றுலா ஆணைக்குழு மூலம் மாவட்ட மட்டத்தில் மற்றும் சுற்றுலா வலய மட்டத்திலும் கூட்டு சுற்றுலா குழுக்களை நிறுவுவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக ஒரு புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழில் 17 வயதுடைய சிறுவன் காணாமல் போயுள்ளதாக அவர்களது பெற்றோர் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் மல்லாகம் நரியட்டான் பகுதியில் வசித்து வந்த 17 வயதுடைய சயோசியன் என்பவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார்.
குறித்த இளைஞன் கடந்த 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என்று பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர். இவர் குறித்து தகவல்கள் தெரிந்தவர்கள் பெற்றோர் அல்லது தெளிப்பளை போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாபல புலமை பரிசில் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை பெற்று தற்போது சிறையில் உள்ள முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவின் காலத்திலும் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ய ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் அவர் தனது சட்டத்தரணிகளுடன் கலந்து ஆலோசித்த பின்னரே வாக்குமூலம் அளிப்பதாக ஆணைக்குழுவின் அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். இந்நிலையில் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்ய நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொள்வதற்கு ஆணைக்குழு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மகாபல புலமை பரிசில் அறக்கட்டளை நிதி சட்டத்தின்படி நிதி தொடர்பான முடிவுகள் நிதியின் தலைவருடன் கலந்தாலோசித்து எடுக்கப்பட வேண்டும். எனினும் குறித்த காலத்தில் அவரை கலந்தாலோசிக்காமல் முடிவு எடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்கள் மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனி காணப்படலாம். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும். மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. டிஐஜி ஒருவரின் சகோதரி என்று கூறி இலங்கை போலீசாரை கதறவிட்ட பெண் ஒருவரின் புதிய காணொளி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. மூத்த டிஐஜி ஒருவரின் சகோதரி என்று கூறி போலீசாரின் கடமையை தடுத்த பெண் தொடர்பான சம்பவம் கம்பஹா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டுகடை உடுகம்பொல சாலையில் நேற்று இடம்பெற்றது. போக்குவரத்து விதிமீறலுக்காக காரை ஓட்டிச் சென்ற பெண் காரை நிறுத்துமாறு சைகை செய்த போது அவர் தொடர்ந்து காரை செலுத்தி சென்றுள்ளார். பின்னர் போக்குவரத்து அதிகாரிகள் காரை துரத்தி சென்று உடுகம்பொல பகுதியில் நிறுத்தி ஆய்வு செய்த போது தான் டிஐஜி ஒருவரின் சகோதரி என்று தெரிவித்துள்ளார். அதன் பிறகு அந்த இடத்திலிருந்து போலீசாரின் உத்தரவை பொருட்படுத்தாமல் அந்த பெண் காரை செலுத்தி சென்றுள்ளார். இலங்கை போலீஸ் பிரிவின் மூத்த டிஐஜி ஒருவரின் சகோதரி என்று சந்தேகிக்கப்படும் பெண் அளித்த வாக்குமூலம் முற்றிலும் தவறானது. அத்தகைய உறவு எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் அந்த பெண் நடந்து கொண்ட விதம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு கம்பஹா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து ஆபத்தான வாகனம் ஓட்டுதல், கவனக்குறைவான வாகனம் ஓட்டுதல், காவல்துறை சமிக்ஞைகளை பொருட்படுத்தாமல் வாகனம் ஓட்டுதல், குற்றவியல் பலம் மற்றும் வேறொரு நபரை போல ஆள்மாறாட்டம் செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த பெண் மீது போலீசார் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய தெமட்டகொடை பகுதியை சேர்ந்த 46 வயதுடைய குறித்த பெண்ணை கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது விசாரணைகளை முன்னெடுத்த நீதவான் அவரை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த பெண்ணின் மற்றொரு காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு மேற்கே ஆழ்கடல் பகுதியில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகு இன்று காலை திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட பல நாள் மீன்பிடி படகு ஒன்று நேற்று கடற்படையினரால் நடத்தப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்டது. இலங்கை கடற்படை அதிகாரிகள் கடற்படைக்கு சொந்தமான நீண்ட தூரம் செல்லக்கூடிய கப்பல்களை பயன்படுத்தி குறித்த படகை நெருங்கினர். பின்னர் பல நாள் படகை தமது கட்டுப்பாட்டிற்குள் எடுத்த கடற்படையினர் படகில் இருந்த 6 சந்தேக நபர்களையும் கைது செய்தனர். இந்த பல நாள் மீன்பிடி படகில் 100 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் இருக்கலாம் எனவும் அதில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. கொழும்பு வடக்கு பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவினால் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் ஐஸ் ரக போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்.
நேற்று முகத்துவாரம் போலீஸ் பிரிவின் லெல்லம பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 26 கிராம் 890 மில்லிகிராம் ஐஸ் ரக போதைப்பொருள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபர் மட்டக்குழி சமித்புர பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் குறித்து மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் இவர் பல குற்றங்களுக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ்ஷயர் பகுதியில் ரயில் ஒன்றில் பயணித்த பயணிகள் மீது நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடந்தபோது பயணிகள் டென்காஸ்டரில் இருந்து லண்டனில் உள்ள கிங்ஸ் கிராஸ் நோக்கி பயணித்துள்ளனர். கத்திக்குத்துக்கு உள்ளானவர்களில் 9 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவத்தை அடுத்து அந்த ரயிலின் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் நகரத்தின் பல வீதிகளையும் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் மூடியுள்ளனர். தாக்குதலுக்கான காரணம் இதுவரை வெளிவராத நிலையில் அந்நாட்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். RIP பேஜிலிருந்து எமக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கெனடாவில் வடக்கு மயிலந்தனையை பிறப்பிடமாகவும் கோண்டாவில் மேற்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தம்பியப்பா பாலதயானந்தன் அவர்கள் 1/11/2025 சனிக்கிழமை அன்று இயற்கை எய்தினார். யாழ்ப்பாணம் மீசாலையை பிறப்பிடமாகவும் மானிப்பாய் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திரு காசித்தம்பி வடிவேலு அவர்கள் 31/10/2025 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையை பிறப்பிடமாகவும் சவுதி அரேபியா, ஸ்வீடன், பிரித்தானியா, லண்டன், கனடா, பிராம்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு நந்தகுமார் தில்லைநாயகம் அவர்கள் 1/11/2025 சனிக்கிழமை அன்று இறைபதம் எய்தினார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை புலோலியை பிறப்பிடமாகவும் திருகோணமலை, கொழும்பு, பிரித்தானியா, லண்டன், கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு நாகலிங்கம் சபாரட்னம் நடராஜா அவர்கள் 30/10/2025 வியாழக்கிழமை அன்று கனடாவில் இறைபதம் எய்தினார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.